நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு குடுக்குறாங்க. அந்த தீர்ப்ப தலையாய கடமையாக நெனச்சு உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய வேலை யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் அதேபோல போலீஸார்கள். ஆனா அந்த போலீஸார்களே நீதிபதிகள் அவங்களுடைய தீர்ப்ப நிறைவேற்றவும் இல்ல, அதேபோல நிறைவேற்ற வந்தவங்க அவங்க எல்லாரையுமே குண்டு கட்டாக கைது பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாரையுமே நீதிபதி அவருடைய தீர்ப்ப நிறைவேற்ற வந்தவங்க எல்லாரையுமே தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. அப்படி நீதிபதிகள் அவங்களுடைய அந்த தீர்ப்ப மதிக்கலைன்னா, கடைசியாக என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்ப நீதியரசர் சுவாமிநாதன் அவரு நேத்து இந்த வழக்கு விசாரணை கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட், அதாவது கோர்ட் சொன்னத கேட்காதவங்க அப்படின்னு அந்த வழக்க மீண்டும் விசாரிச்ச நீதியரசர் சுவாமிநாதன், தற்போது நீதிபதி அவங்களுடைய அந்த தீர்ப்ப மதிக்கல அப்படிங்கிறதுக்காக டிஜிபி அதேபோல கலெக்டர் இவங்க எல்லாருடைய வேலையுமே ஒரு வேளை பதவி பறி போகலாம். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான சம்பவத்த நேற்று நீதிமன்றத்துல வச்சு செஞ்சிருக்காரு நீதி அரசர் சுவாமிநாதன். அப்படி நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு மீண்டும் வந்தப்ப நீதியரசர் சுவாமிநாதன் அவர்கள், அவர் அப்படி கலெக்டர் அதேபோல டிஜிபி இவங்க எல்லார்கிட்டயுமே என்ன கேள்வி எழுப்பினாரு? எதுக்காக அவங்களுக்கு இப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனை நீதியரசர் சுவாமிநாதன் அவரால வர இருக்கு? நேத்து கோர்ட்ல அப்படி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு? அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்ப பார்க்கலாம். ஸோ அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க. அதாவது ஏற்கனவே மதுரை கிளை பெஞ்ச் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுல இந்த வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 நாட்கள் இந்த வழக்கு விசாரணை பரபரப்பாக மதுரையில நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா அதுல ஃபர்ஸ்ட் சர்வேக்கள், அதுக்கப்புறமா சமணர் கால முனிவர்கள் பயன்படுத்தின தீபத்தூண்கள், அதுக்கு அப்புறமா இப்ப அந்த தீபத்தூண் இருக்கிற இடமே தர்காவுக்கு வவ்வாரிக்கு சொந்தமானது அப்படின்னு இப்ப நாளுக்கு நாள் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு வராங்க. அரசு தரப்பு வக்கீல், அதே போல கோவில் தரப்பு வக்கீல், முக்கியமா தர்கா தரப்பு வக்கீல். இந்த வழக்கு விசாரணை எல்லாம் பரபரப்பாக ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, ஏற்கனவே டிசம்பர் 1ஆம் தேதி தான் நீதியரசர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் மலை மேல தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிற தீர்ப்பை அவரு கொடுத்திருந்தாரு. அதாவது 3ஆம் தேதி தீபம் ஏத்தணும் அப்படிங்கிற தீர்ப்ப 1ஆம் தேதி அவர் தராரு. ஆனாலுமே 2ஆம் தேதி, 3ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் போலீஸார்களோ, கலெக்டர்களோ யாருமே நீதிபதி அவர் குடுத்த அந்த உத்தரவ நிறைவேத்துறதுக்கான எந்த ஒரு சின்ன நடவடிக்கையுமே அவங்க எடுக்கவே இல்ல. ஸோ இத தான் தற்போது நீதியரசர் சுவாமிநாதன் அவரு கேட்டிருக்காரு. ஏன்னா, தீபம் ஏத்த வேண்டிய அந்த டைம் சாயந்திரம் 6 மணி. 6 மணிக்கு தான் தீபம் ஏத்த வராங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 நாட்கள் டைம் இருக்கு. மலை மேல, மலை உச்சியில தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்காக உங்களுக்கு 2 நாட்கள் கால அவகாசம் இருக்கு. அப்படி 2 நாட்கள் இருந்தும், எதுக்காக கலெக்டர், போலீஸார்கள் 2 பேருமே அறநிலைத்துறை அவங்கள தொடர்பு கொண்டு மலை உச்சியில தீபம் ஏத்தணும் அப்படின்னு கோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதனால மலை மேல இருக்கிற தீபத்தூண்ல தீபம் ஏத்தணும் அப்படின்னு அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே கலெக்டரும் எடுக்கல. அதேபோல போலீஸார்களும் எடுக்காதது ஏன் அப்படின்னு சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்படின்னா, நான் தீர்ப்பு வந்து 1ஆம் தேதி குடுக்குறேன். நீங்க 3ஆம் தேதி சாயந்திரம் வரைக்கும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா, 3ஆம் தேதி சாயந்திரம், அதாவது கார்த்திகை தீபத்த அன்னைக்கு சாயந்திரம் 6 மணிக்கு நீதிபதி ஆகிய நான் 1ஆம் தேதி குடுத்த அந்த தீர்ப்ப மீறணும் அப்படின்னு கடந்த 2 நாட்களாக எந்த ஒரு வேலையுமே தீபம் ஏத்துறதுக்கான எந்த ஒரு வேலையுமே செய்யாம, கார்த்திகை தீபத்தன்று சாயந்திரம் 6 மணிக்கு மனுதாரர் அவரு தீபம் ஏத்தணும் அப்படின்னு வரட்டும். வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் தடுத்து நிப்பாட்டி ஸ்டே வாங்கிட்டோம் அப்படின்னு கலெக்டர் அதேபோல போலீஸார்கள் 2 பேருமே நீங்களே, அதாவது நீதிபதி ஆகிய நான் குடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக அந்த இடத்துல நின்றுருக்கீங்களே அப்படின்னு இந்த கேள்வி மொத்தத்தையும் தற்போது நீதியரசர் சுவாமிநாதன் அவரு கேட்டு, எதுக்காக என்னுடைய தீர்ப்ப நிறைவேற்ற வேண்டிய நீங்க, எதுக்காக என்னுடைய தீர்ப்ப நிறைவேற்ற விடாம அந்த இடத்துல முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக நின்றீங்க அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காரு. இதுக்கு காவல்துறை அவங்க குடுத்த பதில் அத கேட்கிறப்ப தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்கு. அதாவது நீதியரசர் சுவாமிநாதன் அவர் என்ன கேள்வி கேட்கிறாரு? எதுக்காக என்னுடைய ஆர்டர நீங்க ஒபே பண்ணல? நான் சொன்னதை ஏன் நீங்க கேட்கல? அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு சுவாமிநாதன் அவர்கள். ஆனா அதுக்கு காவல்துறை அந்த டிஜிபி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தீபத்தூணே கிடையாது. இந்த வழக்கின் தீர்ப்பு வந்து ஒரு நீதிபதி அமர்வு கொண்ட பெஞ்ச்ல தீர்ப்பு தந்ததே தவறான விஷயம் அப்படின்னு காவல்துறை தரப்பு பார்த்தீங்கன்னா, நீதிபதி அவரு கேட்கறது எதுக்காக நான் சொன்ன அந்த விஷயத்த நீங்க செய்யல அப்படின்னு. ஆனா காவல்துறை தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அது தீபத்தூண் கிடையாது. அந்த தீர்ப்பு நீங்க சொன்னது சரி கிடையாது அப்படின்னு சம்மந்தம் இல்லாத பல விஷயங்கள அந்த இடத்திலேயே நீதியரசர் சுவாமிநாதன் அவருக்கு எதிராக காவல்துறை தரப்பு அவங்க பேசியிருக்காங்க.
மேலும் அது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க காவல் தரப்பு. அதேபோல கலெக்டர் அவங்க தரப்பு. அதாவது மத நல்லிணக்கம், அதேபோல ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டுடக்கூடாது. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட்டுடக்கூடாது. சட்ட ஒழுங்கு கெட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அன்னைக்கு சாயந்திரம் அந்த இடத்துல வச்சு அந்த தீபத்தூண மலை மேலே ஏத்துறதுக்கான அனுமதிய இங்க நீதிமன்றம் உத்தரவாக அவங்க தீர்ப்பாக பிறப்பிச்சிருந்தாலும், நாங்க அத மீறி இந்த மாதிரியான ஒரு மோசமான விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தீர்ப்ப ஆணைய நாங்க அதாவது அந்த தீர்ப்ப ஒபே பண்ணாம இருந்ததுக்கு காரணம் இதுதான். இதுக்கு பின்னாடி எந்த ஒரு அசம்பாவிதமோ, இல்ல மத நல்லிணக்கம் இந்த மாதிரியான விஷயம் எதுவும் தவறாக எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நீதிபதிகள் அவங்க சொன்ன அந்த தீர்ப்ப நாங்க மீற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு காவல்துறை, கலெக்டர் அதேபோல இவங்க எல்லாருமே இந்த விஷயத்த கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு உடனடியாக கோவப்பட்டு குறுக்கிட்டு பேசின நீதியரசர் சுவாமிநாதன், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நெறைய வழக்குல மத நல்லிணக்கம் பிரச்சனை வந்துடும், மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டுடும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நீதிபதிகள் அவங்க குடுத்த தீர்ப்பு, காவல்துறை அதேபோல கலெக்டர் இவங்க தரப்பு நிறைவேற்றாம விட்ட சம்பவங்கள்ல இதே மாதிரியான காரணத்த சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லியிருக்க அந்த காரணங்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்னு ஏற்கனவே நீதிபதிகள் நெறைய வாட்டி காவல்துறை அதேபோல மாவட்ட ஆட்சியர் எல்லாரையுமே எச்சரிக்கை பண்ணியிருக்க விஷயத்தையும் இந்த இடத்துல சுவாமிநாதன் அவரு குறிப்பிட்டிருக்காரு. அதனால கலெக்டர் அதேபோல காவல்துறை, மேலும் அவங்க கூட அங்க நின்னுட்டு இருந்த நூத்துக்கணக்கான போலீஸ், இப்படி எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கண்டனத்த சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சொன்ன கையோட கலெக்டர் அதேபோல காவல்துறை, இன்னும் அங்க இருந்த கோவில் அறநிலையத்துறை இவங்க எல்லாருமே எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, "எதுக்காக என்னுடைய ஆர்டர நீங்க ஒபே பண்ணல?" அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் இந்த மாதிரியான பதில குடுத்தது மட்டும் இல்லாம, கடைசியா நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறமா, "எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் குடுங்க" அப்படின்னு சுவாமிநாதன் அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சுவாமிநாதன் அவரும் அடுத்த மாசம் 9ஆம் தேதிக்கு இந்த வழக்க அவரு அடுத்த விசாரணைக்கு தள்ளி வச்சிருக்காரு. தள்ளி வச்சது மட்டும் இல்லாம, ஒரு அதிரடியான கிடுக்குப்பிடிய அந்த இடத்துல அவரு போட்டிருக்காரு. 9ஆம் தேதி இந்த வழக்குல யாரெல்லாம் ஆஜர் ஆகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கனோ, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஆஜர் ஆகியே ஆகணும். யாராவது இங்க போயிட்டேன், அங்க போயிட்டேன், உடம்பு சரியில்ல, இது சரியில்ல அப்படின்னு யாரும் எக்ஸ்கியூஸ் கேட்கவே கூடாது. நிச்சயமாக இந்த வழக்குல ஆஜராக வேண்டியவங்க எல்லாருமே ஜனவரி 9ஆம் தேதி கண்டிப்பாக ஆஜர் ஆகியே ஆகணும். யாரையும் விடுறதா இல்ல. யாருக்கும் ஈவு இரக்கம் எதுவும் பார்க்கிறதாக இல்ல இந்த வழக்குல அப்படின்னு அதாவது நீதிமன்ற அந்த தீர்ப்ப மதிக்காதவங்க யாருக்குமே நிச்சயமாக எவ்விதமான ஒரு இரக்கம், பாகுபாடு, எந்த ஒரு கருணையும் அவங்க யார் மேலயுமே காட்டப் போறது இல்ல. அதனால இந்த வழக்குல சரியான தீர்ப்பு தராத பட்சத்துல நிச்சயமாக அவங்க எல்லாருமே தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நபர்களாக கண்டிப்பாக இந்த வழக்குல இருப்பாங்க அப்படின்னு அதிர்ச்சிகரமான ஏறக்குறைய ஒரு தீர்ப்பு மாதிரி தான் இருக்கு நீதியரசர் சுவாமிநாதன் அவர் சொன்னது. ஏறக்குறைய இந்த மாதிரியான ஒரு அதிரடியான தகவல் எச்சரிக்கை எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு நீதியரசர் சுவாமிநாதன். அதனால வர்ற ஜனவரி 9ஆம் தேதி அடுத்த கட்டமாக அவங்க அவங்க ஆர்டர ஒபே பண்ணல. அதுக்கான சரியான காரணம், விளக்கம் எதுவும் சொல்லல. கண்டிப்பாக நீதிபதிகள் அவங்க சொல்ற அந்த தீர்ப்ப நிறைவேத்தாம விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய கடுமையான தீர்ப்ப நிச்சயமாக சுவாமிநாதன் அவரு சொல்வாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இந்த வழக்குல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நாட்கள் நடுவுல இருக்கு. ஜனவரி 9 அப்படிங்கிறது ஏறக்குறைய இன்னும் ஒரு 20 நாட்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அப்புறமா இந்த வழக்குல நீதியரசர் சுவாமிநாதன் அவருடைய தீர்ப்ப மதிக்கலை அப்படின்னா, என்னதான் நடக்க இருக்கு அப்படிங்கிறத 9ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.